தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும். எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். மத்தவங்களுக்கு கீழ்ப்படிந்து அவங்க வார்த்தையின்படி செயல்படுறது உண்மையிலே சில நேரத்துல நமக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா பிள்ளைகள் கண்டிப்பாக கர்த்தருக்குள் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பையும் கடமையையும் பெற்றோருக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எந்த பிள்ளையும் பிறந்த உடனே பள்ளிக்கோ கல்லூரிக்கோ அல்லது வேலைக்கோ போயிடுறது இல்ல. அந்த பிள்ளைகளை பெற்றோரோ அல்லது அந்த ஸ்தானத்திலிருந்து செயல்படுகிற யாரோ ஒருவரோ மிகவும் கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்து ஆளாக்கி பராமரித்து வருகிறாங்க. பிள்ளைகளுடைய நலனின் மீது அக்கறை வைத்து இவ்வளவு செய்யற பெற்றோருக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்கன்னா அது கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக பிரியமானதா இருக்கும். அதனால அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் இருக்கும். தாய் தகப்பன் இல்லாத எஸ்தரை எடுத்து வளர்த்த மொர்தேக்காக்கு எல்லா நாளிலும் எஸ்தர் கீழ்ப்படிந்து நடந்ததா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதனாலதான் அவங்க 127 நாடுகளுக்கும் ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க.